இட்லி சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. வாழை இலையில வச்சு இன்னைக்கு இட்லி சாப்பிட போகிறோம். வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு. தக்காளி குழம்பு ஊற்றிக்கிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு தக்காளி குழம்பு வைக்க போகிறாங்க. என்னோடய ஸ்டைலில் தக்காளி குழம்பு வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 5 பழம் எடுத்துருக்காங்க. தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி நம்ம அரைச்சி தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இட்லிக்கு, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு, தோசைக்கு, அப்புறமா சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். இன்னைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இட்லிக்கு. ஃப்ரெஷ்ஷாட்டு நேற்று நைட்டில் தான் அரைச்சேன். என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். டெய்லி சாம்பார் சட்னி வைக்கிறதோட டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ஒரு தடவை பண்ணி பாருங்க. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. சாரி எடுத்து நான் 20 வருஷம் ஆகுது. நான் இன்னும் கட்டலை. நாளைக்கு நான் கட்டி காட்டுறேன். சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எதனால நான் கட்டாமல் வச்சுருக்கேங்கிறதையும் நாளைக்கு சொல்லுதாங்க. எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். காட்டன் சேலை தான். இது என்ன ரேட் இருக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. எடுத்தேன், ஆனால் என்னவோ எனக்கு கட்டவே முடியல. அது வாய்ப்பே கிடைக்கல. நாளைக்கு நான் கட்டலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு கட்டுறேன். வெயில் வந்துட்டு, வெயிலுக்கு வந்து காட்டன் சேலையாக கட்டினா தான் கிச்சனில் நிற்க முடியுங்க. அதனால் எடுத்துருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 20 வருஷம் ஆகுதுங்க. மும்பையில் எடுத்தேன் அந்த சேலை. நான் இன்னும் கட்டல. பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா. இதில் தேவையான பொருள் வந்து 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு முழு பூண்டை உரித்து போட்டிருக்கேன். தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் இதெல்லாம் இதில் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் ஆகிட்டு. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இப்போ தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடணுங்க. தக்காளி வந்து நம்ம 1 2மா கட் பண்ணி போட்டுக்கலாம். பரும்பரும் பீஸாட்டு. டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்காங்க அந்த தக்காளி குழம்பு வந்து. இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சட்னியோட, தக்காளி சட்னியோட இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இதை வந்து கட் பண்ணிடலாம். மூட்டை வந்து எடுத்துருங்கங்க. மூட்டை வந்து நம்ம போடக்கூடாது. தக்காளி விலை வந்து இப்போ கம்மியான டைம். தக்காளி சட்னி வச்சு சாப்பிடுங்க, தக்காளி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, தக்காளி சாதம் வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 5 தக்காளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை தக்காளிக்கு தேவையோ, எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தந்துடி வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம தேங்காய் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா. இது கூட பொட்டுக்கடலை, அது இல்லைன்னா முந்திரி பருப்புங்க. நமக்கு எது வேணுமோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கிடலாம். அன்றைக்கி பொட்டுக்கடலை தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா திக்னஸும் கொடுக்குங்க. எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடணும். கொஞ்சம் குறன்னு இருக்குங்க, அரைச்சிக்கிடலாம். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுக்கிடலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். குக்கர் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பிரிஞ்சி இலை, நட்சத்திரப்பூ, 4 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புங்க. இது அவ்வளோத்தையும் இதில் போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். உப்பு இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல ப்ரௌன் கலரில் வரட்டும். கொஞ்சம் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணணுங்க. வரமல்லி, வர மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ணணும். நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் வரமிளகாத்தூள், அப்புறமா கரம் மசாலா 1 ஸ்பூன். கரம் மசாலா போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், வரமல்லித்தூள் 1 ஸ்பூனுங்க. இது எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியோட பச்சையோட போதலையும் கொஞ்சம் கொதிக்கட்டும். மசாலா வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா பச்சை வடலாம் போயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு திக்காக வச்சுக்கணும். ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி குழம்பு வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசில் விடட்டும், எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விசில் விட்டுருச்சுங்க. இன்னொரு விசில் விட்டோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இட்லிக்கு மாவு ஊற்றி வச்சுக்கலாங்க. இட்லியை வைக்கிறதுக்கு இப்போ குக்கரில் தண்ணி வச்சாச்சு. தண்ணி கொதிக்கட்டும். தக்காளிக்கு 2 விசில் விட்டுருச்சுங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மாவு ஊற்றி வச்சுக்கலாம். நல்ல வெயில் அடிக்குங்க. காலையிலே கிச்சனில் நிற்க முடியல வைக்க. மாவு ஊற்றி வச்சு இட்லி குக்கரில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. 10 நிமிஷம் வந்துச்சுன்னா ரெடி ஆயிருங்க. ஏர் நல்லா அடங்கிருச்சு. இப்போ தக்காளி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வாவ், தக்காளி குழம்பு சும்மா தக்கான்னு இருக்குங்க. அட்டகாசமாட்டு பார்க்கலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க. அருமையாக இருக்குங்க. லைட்டாக மல்லித்தழை தூவிக்கலாம். சூப்பராட்டு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எம்மி தக்காளி குழம்பு ரெடி. இப்போ இட்லியில் விட்டு சாப்பிட்டோம்னா 10 இட்லி சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். வாங்க இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். தக்காளி குழம்பு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. சூப்பர் டேஸ்ட்டில் தக்காளி குழம்பு பண்ணியாச்சு. சுட சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டில் தட்டிடலாம்.
தேவையானதை எடுத்துகிட்டு நம்ம இட்லி தட்டில் எடுத்து வச்சு மூடி வச்சிடணுங்க. இல்லாட்டா ஆறி போகும். தேவையான இட்லி போக பாக்கி எடுத்து நம்ம இதில் வச்சோம்னா உங்களுக்கு வந்து தேவைப்படுறதப்ப எடுத்துக்கலாங்க. தக்காளி குழம்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. வாழை இலையில் வச்சு இன்றைக்கி இட்லி சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. தக்காளி குழம்பு ஊற்றிக்கிடலாம். சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. வாழை இலையில் இட்லி சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட இட்லியும் தக்காளி குழம்புங்க வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்தாங்கன்னா 5 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. தக்காளி வெங்காயம் இருந்தால் போதும், சட்டுன்னு பண்ணிடலாம். அவ்வளோ சூப்பரான தக்காளி குழம்பு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.